நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். நாம் இதற்கு முன்னால் பேசியபோது இன்றைய இளைஞர்கள் சமூக ரீதியாக, உளவியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி பேசுகிறது போது, இதற்கு முன்னால் முக்கியமாக தொடர்பியல் சார்ந்த பிரச்சனைகள், கம்யூனிகேஷன், அதிலும் முக்கியமாக இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடன் உரையாடுகிற போது அல்லது இளைஞர்கள் மற்றவருடன் உரையாடுகிற போது எப்படி அவர்கள் அந்த சூழலில் சில சமயம் அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாமல் போகிறது, அல்லது தங்களை பற்றி தாங்களே ஒரு தப்பான அபிப்பிராயங்களை உருவாக்கி விடுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசினோம். இந்த தொடர்பியல் சார்ந்த பிரச்சனை என்பது ஒருவர் ஒரு சாதாரண நட்பிலிருந்து தொடங்கி அவர் பணிக்கு செல்வது அல்லது படிப்பு எல்லாவற்றிலுமே அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதாவது ஒருவரிடம் நிறைய எண்ணங்கள் இருக்கும், ஆனால் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு மனச்சிக்கலுக்கு அவர் ஆட்பட்டு கொண்டே இருப்பார். அப்படி அந்த மனச்சிக்கலை கடக்கிற போது தான் அவர் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார் என்பதற்கான உண்மையான பொருள் இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது மாணவர்கள் இன்றைக்கு அல்லது இளைஞர்கள் மிக முக்கியமாக தங்களை பற்றிய மதிப்பீட்டில் அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது, தங்களை பற்றி மிகையாகவும் நினைத்து கொள்ள வேண்டாம், குறைவாகவும் நினைத்து கொள்ள வேண்டாம். எந்த ஒரு அசஸ்மெண்ட், எந்த ஒரு மதிப்பீட்டையும் பெரிதாக வைத்து கொள்ள வேண்டாம். மாறாக தன்னை இயல்பான ஒரு உறவு நிலையில் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். சிலர் அதீத தன்னம்பிக்கையில் தன்னால் இயலாததை எல்லாம் சொல்வார்கள். சிலர் அவர்களுக்கு பல விஷயங்கள் இயன்றால் கூட தன்னால் ஒன்றுமே முடியாதோ என்கிற ஒரு தயக்கத்தோடு இருப்பார்கள். வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு சில தோல்விகளை பரிசீலித்து கொண்டே தான் இருக்கும். அதாவது அந்த தோல்விகள் என்பது அந்த நாளினுடைய சம்பவங்கள் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஒரு தகுதி அல்லது நம்முடைய திறமைக்கான ஒரு மதிப்பீடு அல்ல. இப்பொழுது உதாரணமாக நாம் ஒருவரை பார்க்க போகிறோம், அவர் அங்கே இல்லை, ஆனால் நாளைக்கு அவர் அங்கே இருக்கக்கூடும், அவ்வளவுதான். இதை தாண்டி அதை எப்படியும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் சில விஷயங்களுக்காக சில கதவுகளை தட்டுவோம், அந்த கதவுகள் அன்றைக்கு திறக்கவில்லை, அது நாளைக்கு திறக்கலாம் அல்லது வேறொரு கதவு நமக்கு திறக்கலாம் என்கிற ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக சில ஏமாற்றங்கள் வருகிற போது நமக்கு எந்த கதவுமே திறக்காது என்று நம்முடைய மனம் நம்ப ஆரம்பித்துவிடும். நாம் எங்குமே நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நம் மனம் யோசிக்க ஆரம்பித்துவிடும். இதுதான் மிகச் சிக்கலான ஒரு பிரச்சனை. அதாவது இது வெறுமனே தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு பேச்சாக இதை நான் முன்வைக்கவில்லை, மாறாக உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றித்தான் நான் சொல்கிறேன். பல சமயங்களில் நாம் அடைகிற வெற்றிகளுக்கும் சரி தோல்விகளுக்கும் சரி நம்முடைய திறமையின்மை ஒரு பகுதி என்றால், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இன்னொரு பகுதி. எப்படி நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம், எப்படி நாம் நிதானமாக அவற்றை நம்முடைய ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது இந்த தயக்கம் அல்லது பயம் இதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இருப்பது கடந்த காலத்தில் நமக்கு கிடைத்த அனுபவங்களையே வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக புரிந்து கொள்வது. யார் தன்னுடைய மனதிலிருந்து கடந்த காலத்தை ரத்து செய்து விடுகிறார்களோ அவர்கள்தான் முன்னேறி செல்ல முடியும். ஆனால் கடந்த காலம் என்பது ஒரு சுமையாக நம்முடைய மனதை அழித்து கொண்டே இருந்தால் நாம் திரும்ப திரும்ப அந்த கடந்த காலம் என்கிற ஒரு புதை மணலுக்குள் இழுக்கப்படுவோம். அப்படி பார்க்கிற போது நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய தயக்கத்தையும் பயத்தையும் வெல்ல முதலில் கடந்த காலத்தை கடந்த காலமாக மட்டுமே விட்டுவிடுவது முக்கியம். வேறு என்னவெல்லாம் இந்த தயக்கம் பயம் இதில் இருக்கிறது என்பதை வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-08
37.8 இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களையெல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்க. இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 26,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1,000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும். இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம்.
ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு வந்து பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இருந்து நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கிடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்திலிருந்து இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்தியா என்பது சமமான, சமத்துவம் நிறைந்த, சமூக நீதியை உட்கொண்ட நாடு என்று சொல்ல முடியாது. இங்கே பிறப்பின் அடிப்படையில் சாதி, சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் என்று இருந்த காரணத்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்குத்தான் படிப்பதற்கான வாய்ப்பு, அவர்களுக்குத்தான் அரசு பணிகள் என்று இருந்த காரணத்தினால் இங்கே ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. அதில் தமிழ்நாடும் மைசூரும் மகாராஷ்டிரமும் முன்னே நின்றன என்பதை குறித்து கொள்ள வேண்டும். இந்த 3 மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை. முதலாக அது அரசு சார்ந்தது இல்லை என்றாலும் கோல்ஹாப்பூர் சமஸ்தானத்தில் முதல் இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் சாகு மகராஜ் தான். அதற்கு பிறகு மைசூர் மாகாணம், சென்னை தலைமாகாணம் ஆகிய இடங்களில் இந்த இடஒதுக்கீடு வழங்க பெற்றது. தமிழ்நாட்டில் 1928 அது நடைமுறைக்கு இருக்கிறது. இப்போது பீகாரில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு சென்ற ஆண்டு எடுக்கப்பட்டது. அந்த சென்ற ஆண்டு எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து பார்க்கிற போது இப்போது கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இடஒதுக்கீடு என்பது மக்களினுடைய மக்கள் தொகைக்கு இணையாக இல்லை. இன்றைக்கு இருக்கிற பழங்குடியினரின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, பட்டியலின மக்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ஆனால் இடஒதுக்கீடு அதே அளவில் தான் இருக்கிறது என்பதால் 50 விழுக்காடு என்பதை 65 விழுக்காடு என்று பீகார் அரசு அறிவித்தது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பட்டியலினத்தவர்களுக்கு என்று எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுதல் இடங்களை ஒதுக்கி இறுதியாக பழங்குடியினருக்கு 1% என்று இருந்ததை 2% ஆக்கி மொத்தம் 65 விழுக்காடு இடஒதுக்கீடு, 10 விழுக்காடு அந்த பொருளாதாரத்திலே நலிந்த பிரிவினருக்கு என்பது இருக்கிறது. எனவே 25% தான் திறந்த வெளி போட்டி, ஓப்பன் காம்படிஷன் என்பதாக பீகார் அரசு அறிவித்தது. அதனை எதிர்த்து சென்ற டிசம்பரிலேயே
பலர் உயர்நீதிமன்றத்தில், பாட்னாவில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கில் சில நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு வந்திருக்கிறது. 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கொடுப்பதை ஏற்க முடியாது என்று அந்த தீர்ப்பு சொல்லுகிறது. அது என்ன 50 என்கிற எண்ணிக்கை? ஒரு மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு தான் எல்லா மாநிலங்களிலும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறுபடுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சரியானது. எனவே பீகாரில் கணக்கெடுத்தார்கள், 65% அந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்துவிட்டது. இந்த 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பது இந்திரா சகானி வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதாவது மண்டல் அறிக்கை வந்ததற்கு பின்னால் எப்படி இடஒதுக்கீடு என்று வழக்குகளெல்லாம் தொடுக்கப்பட்ட போது இந்த வழக்கு இந்திரா சகானி வழக்கு என்று சொன்னால் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே தான் நீதிபதிகள் எக்காரணம் கொண்டும் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அதற்கு எந்த விதமான காரணமும் காட்டப்படவில்லை. அந்த 50 என்கிற எண்ணுக்கு என்ன புனிதம் இருக்கிறது என்றும் தெரியவில்லை. அது பற்றி விவாதங்கள் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன பெரிய விந்தையான செய்தி என்றால், இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் போராடித்தான் அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். ஆனால் 4 நாட்களில் பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறவர்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்கிறவர்களுக்கு 10 விழுக்காடு உடனே கொடுக்கப்பட்டு விட்டது. 4 நாள் தான். ஒரு நாள் நாடாளுமன்ற மக்களவையில், இன்னொரு நாள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில், அடுத்த நாள் அதில் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதல் என்று உடனடியாக நடந்துவிட்டது. அந்த 10 விழுக்காடு மட்டும் எந்த போராட்டமும் இல்லை, நடந்துவிட்டது. இப்போது பாட்னா உயர்நீதிமன்றம் கூட இந்த 50 என்பதை கூட்டக்கூடாது என்றால் 10% கொடுக்கிற போது 60 ஆகிவிடாதா? அது இருக்கலாம், அதில் கை வைக்கவில்லை. இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டை மட்டும்தான் அவர்கள் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே சமூக நீதிக்கான தொடங்கிய போராட்டம் இன்னமும் சமூக அநீதியைத்தான் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த தீர்ப்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது.